ஊருக்கு அம்மா வீட்டை விட்டு ஊருக்கு போகும்போது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த விசேஷம் முடிஞ்சோடனே கிளம்பி தானே ஆகணும். சரி, ஓகே, கிளம்புவோம். பாய். அப்பா வந்து லெமன் சாதம் புளியோதரை பண்ணார். ஸோ அது எங்களுக்கு பிடிக்கும்னு எடுத்துகிட்டு வந்தார். அதான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். கத்திரிக்காய் வெஞ்சனம் நார்த்தங்காய் வருவோம். சூப்பராக இருக்குங்க ஊரில் அம்மா செஞ்ச சாப்பாடு. சிம்பிளாக ரசம் கத்திரிக்காய் வெஞ்சனம் வச்சுருக்காங்க. புளியோதரை சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு தங்கச்சி கிளம்பிருச்சு. தங்கச்சியை போய் அம்மா பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்தாங்க. என் தம்பி, என் பையனும் என் தங்கச்சி பையனும், என் பையன் நான் கூட போகிறேன்னு சொன்னான். சரி, ஓகேன்னு சொல்லி அனுப்பியாச்சு. நான் வெளியில் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் அம்மா வந்து பால் வாங்கிட்டு வந்தாங்க. காஃபி போட்டு குடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து 9:20க்கு தான் பஸ்ஸு. ஸோ அதனால் நாங்கள் லேட்டாக தான் கிளம்புனோம். கிளம்பும்போது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா வந்து வேர்க்கடலை விற்றுக்கிட்டு இருந்தார். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அது நாட்டு வேர்க்கடலை நல்லா உரித்து அங்கேயே உரித்து சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொய்யாப்பழம் வேறு இருந்துச்சு. அதான் வாங்கி கொடுத்தாங்க அம்மா. சரி, அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தலைவலி. அப்படியே வந்து A1 பேக்கரியில் போயிட்டு ஒரு டீ வாங்கி சாப்பிட்டோம். சரி, ஓகே. அம்மா வந்துட்டு எது கேட்டாலும் மாட்டேன்னு சொல்கிற ஒரே ஜீவன் அம்மா மட்டும்தாங்க. டீ வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி குடிச்சிட்டு போகும்போது ஒரு பேகு, வரும்போது 3 பேகு. எப்பயுமே அப்படித்தானங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா.